Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய travel videos அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். So channel மறக்காம subscribe பண்றீங்க, notification button click பண்றீங்க and Instagram அது இதுன்னு சொல்லிட்டு கூட போய் follow பண்றீங்க. So இந்த 2019 எல்லாருக்குமே வந்து சூப்பரா போயிருக்கும். எனக்கு வந்து செம்மையா போச்சு and வேற லெவல்ல நினைச்சு பார்க்காதது எல்லாமே நடந்தது என்னோட லைஃப்ல. So 2019 ஸ்டார்டிங்ல இருந்து 2020 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே புது வருஷம் வரப்போகுது, புது விஷயங்கள் நிறைய பண்ண போகிறோம். அந்த லைஃப்பில் எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இருந்தாலும் வந்து பழைய ஒரு வாட்டி திரும்பி பார்க்கறது வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அந்த மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறது. அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ யூடியூப் ரிவைண்ட் 2019 என்னோட சேனலில் வந்து 2019 எப்படி இருந்தது, எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண, நிறைய பிளேசஸ் போயிருந்தேன் இந்தியாவில், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, புதுசாக நிறைய விஷயங்கள் நடந்தது. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் சேனலுக்கு புதுசாக முக்கியமாக இது வரைக்கும் பாருங்கள் ப்ளே பட்டன் இதுவும் வந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக எப்படி சொல்கிறது 2019 உண்மையாக சொல்லணும்னா வந்து சூப்பராக போச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரியே வந்து 2020 இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ 2019 ரீவைண்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணேன் 2020 இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷம் ரீவைண்ட் இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இன் 3, 2, 1 go. Hello guys, this is Cherry and welcome to my channel. Hello guys, hello guys, hello guys, hello guys, hello guys, this is Cherry. Wow, wow man, this one is really wow. Muy está calor. இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மணலி அப்படின்ற ஒரு ஊருக்கு தான். பார்த்தீங்கன்னா 16th of May. ஆக்சுவலாக என்ன பிளான்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் மும்பை டைரெக்டாக மும்பை எங்கேயும் நான் ஸ்டாப்பாக மீன்ஸ் மேஜர் பிரேக் எதுவுமே இல்லாமல் மும்பை போகிறது தான் பிளானு. Muy está calor. கூகுள் மேப் சொன்ன மாதிரி இவ்வளோ பெருசாக என்னடா இவன் வெறும் 20K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம லைஃப்லேயே செட்டில் ஆகிட்ட மாதிரின்ட்டுன்னு நம்ம பண்ணுற வேலையை நம்மளுக்கு நான் கிடைக்குதோ இல்லையோ அதை கண்டினியூஸாக பண்ணினே இருக்கணும்னு வாங்க. ஒரு நாள் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, இது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு எனக்கு. அந்த நம்பிக்கையை அப்படியே பிடிச்சின்னு அப்படியே வந்துட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஹுப்ளி கிராஸ் பண்ணிட்டோம். ஹுப்ளியில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே தான் ரூம் எடுக்க தான் இருந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு 617 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஏன் அது போயிடக்கூடாது, அவ்வளோவா ஒன்றும் டயர்டாலாம் இல்லை. இப்போ எங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏன் ஓட்டக்கூடாது, 600 தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு க்ரேஸியாக ஒரு தாட் வந்தது. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ போகிற வரல சப்போஸ் இந்த கேஸ் எதனா தூக்கம் வருது, ரொம்ப முடியல அப்படின்னா ரூம் எடுத்துக்கலாம், அது மாதிரி வரைக்கும் ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம். அதனால் மேபி ஈரோடு ரீச் பண்ணா ஒன் மோர் ரெக்கார்ட். ஆக்சுவலி மார்னிங் 8:30 கிளம்புவாங்க தானேலேருந்து இப்போது இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 560 கிலோமீட்டர்ஸ் 8 ஹவர்ஸில் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:24 ஆகுது. மார்னிங் 8:30 கிளம்பணும். 8 ஹவர்ஸ் தான் நினைக்கிறேன், கால்குலேட் பண்ணி பாருங்கள் தெரியல. ஸோ இங்கேருந்து இன்னொரு 12 ஹவர்ஸ் காட்டுது ஈரோடு ரீச் ஆகிறதுக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னு. ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு 30 minutes 40 minutes பாண்டிச்சேரி ரீச் ஆயிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 ஆகுது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து என்ன ரைடு எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி அண்ட் அதெல்லாம் போகிற இல்லை சொல்கிறேன் எங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை டு கன்னியாகுமரி இன்னைக்கோட. Muy está calor. Calor. Muy está calor. 60K reach ஆயிடுச்சு, அதுக்கடுத்து 60K reach ஆயிடுச்சு, 100K லாஸ்ட் ஹார்ஸ் 1 Calor. Muy está calor. Calor. Muy está calor. early morning 3:30 ஆகுது. 2:52க்குலாம் வந்து ஏஞ்சி ரெடி ஆகிட்டேன். என்னோட கோயம்புத்தூர் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ.
calor. கண்டிப்பா நம்ம செர்ரி vlogs ஃபேமிலி 100k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு பாஸ். 100k. Muy está calor. பெங்களூர் ஆக்சுவலி சென்னையில இருந்து. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அந்த 2019 காலேஜ் பார்த்துருப்பீங்க அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ இப்போ அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நான் தனியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னோட மும்பை ரைடு, சென்னை டு மும்பை ரைடு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட லைஃப்பில் ஒரு டேர்ன் ஓவர் மாதிரியே இருந்தது. அந்த ரைடு பண்ணும்போது வந்து ஃபுல்லாக மைண்ட் செட்டில் இதுதான் வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து கரெக்டாக கிளிக் ஆகலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போகிறத நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அது வந்து என்னோட லைஃப்லேயே மறக்க முடியாத ரைடு. அது வந்து எப்படி சொல்கிறது, என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது அந்த ரைடு. அந்த நிறைய பேர் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, ஓகே இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக அந்த ஒரு ரைடு. அதனால் வந்து அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் 2019. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மீட்டப் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய யூடியூபர்ஸோடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மீட்டப் அதெல்லாமே பார்க்கும்போது வந்து நான் வந்து அப்போது வந்து ஒரு 2000-3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னமோ இருந்தேன். ஸோ அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கணும், அந்த மீட்டப் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பேசுறது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. நான் வந்து அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ லவ் எனக்கு காமிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னோட 2019 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட் அது எனக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் 100k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது. ப்ளஸ் வந்து எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தது, என்னுடைய லவ் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணினது. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னால் 2019 இருந்து நிறைய மெமரிஸ், நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டேட்ஸ் போனேன், நிறைய இடத்த போய் பார்த்தேன், நிறைய பேர் கூட மீட் பண்ணேன், புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன், நிறைய விஷயங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் 2020 வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ 2019 நான் கற்றுக்கின விஷயம் அப்படின்னா, எதை ஒன்றையுமே வந்து எடுத்த ஒன்றையும் நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுற விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகும், நம்மளுக்கான அந்த ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வந்து நம்ம பண்ணுற விஷயத்தை கண்டிப்பாக பண்ணினே இருக்கணும், நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணினே இருக்கணுன்றதை தான் வந்து நான் 2019 கற்றுக்கினேன். ஸோ 2020 வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். 2019 இந்தியா உள்ள மட்டும் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். 2020 அதர் கண்ட்ரீஸ்லையும் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். தெரியல நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த 2019 எல்லாருக்குமே வந்து சூப்பராக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். போகலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அடுத்த வருஷம் சூப்பராக போவோம் எல்லாருக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்ப்ரெட் யுவர் லவ் டு எவ்ரி ஒன். அப்புறம் வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. டாட்டா பாபாய். 2020 வரப்போகுது. அண்ட் விஷ் யூ ஆல் த அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக வந்து நியூ இயர் அப்போது நான் எந்த நியூ இயருமே வந்து நான் வீடியோ எடுத்தது கிடையாது. பட் ஆனால் இந்த நியூ இயர் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து 31st வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ 31st ஆஃப் டிசம்பர். ஸோ டிசம்பர் இப்போ என் பர்த்டேவும் நியூ இயரும் ஒன்றா வரதுனால வந்து அந்த டைம் வந்து நான் ரொம்ப பர்சனலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எல்லாத்துக்குமே அண்ட் நெக்ஸ்ட் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாபாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். See you in the next video. Till the signing off for Cheri. Bye. வழக்கம் போல என்ன பேசுறது, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. 2020 அப்படி சொல்லும் போதே தடுக்குது பாஸ்.